நெக்ஸ்ட் மூவி ஸ்டைலிங். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா டைப்ஸ்லேயுமே 2 பேர் தான் முக்கியமாக டிசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்க. ஒன்று ஸ்டைலிஸ்ட், இன்னொன்று கிளைண்ட். பட் மூவி ஸ்டைலிங் பொறுத்த வரைக்கும் பெரிய டீமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா டைரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும், கேமராமேனுக்கு ஒரு விஷன் இருக்கும், கூட இருக்க மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு விஷன் இருக்கும். ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத டேரக்டர் என்விஷன் பண்ணியிருப்பாரு. எந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்குது, இன்டோரா அவுட்டோரா, என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த சீன் நடக்குது, அந்த கேரக்டர் என்னென்னலாம் பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன லுக்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மூவி ஸ்டைலிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். அதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆல்சோ இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். எஸ்பெஷலி சதி லீலாவதி அப்படிங்கிற படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க காஸ்டியூம்ஸ், சாரி, ஜுவல்லரி, ஹேர் அண்ட் மேக்கப் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த மூவி பார்த்தாலும் ஸ்டில் ரெலவெண்ட். அந்த போட்டிருக்க எல்லா விஷயங்களும் இப்போவும் ஃபேஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவள் பேரை